சென்னை புளியந்தோப்பு KM கார்டன் பகுதியில் முழங்கால் அளவு தேங்கியுள்ள கழிவுநீரால் அப்பகுதி மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாரதிராஜா வழங்க கேட்கலாம். பாரதிராஜா, குறிப்பாக அப்பகுதி வாசிகள் என்ன மாதிரியான சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள்? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக சென்னை திருவிக நகர் மண்டலத்தில் இருக்கிற புளியந்தோப்பு 77வது வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் KM கார்டன் இங்க மொத்தம் 15 தெரு இருக்கு. 5000க்கும் மேற்பட்ட மக்கள் இங்க வசித்து வராங்க. இந்த பகுதியில் கடந்த ஒரு வாரமாக விட்டு பெய்து வரும் கனமழை காரணமாக கழிவு நீர் இந்த வீடுகளையும் தெருக்களையும் சூழ்ந்திருக்கிறது. இதை அகற்ற மாநகராட்சி சென்னை பெருநகர் குடிநீர் மற்றும் கழிவுநீர் வாரியம் நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்றது பொதுமக்களோட குற்றச்சாட்டா இருக்கு. ஒரு வாரமாக கிட்டத்தட்ட முழங்கால் அளவுக்கு இந்த தண்ணீர் தொடர்ந்து தேங்கி கொண்டிருப்பதாகவும் இதனால் கொசு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் அவங்களுடைய மக்களுடைய சுகாதாரத்திற்கு பெரிய அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் இது தொடர்பாக பல முறை புகார் அளித்தும் குடிநீர் மற்றும் கழிவுநீர் வடிகால் வாரிய அலுவலர்கள் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று புகார் அளிக்கிறார்கள். இந்த நிலையில அந்த பகுதியில் ஏராளமான கிறிஸ்தவர்களும் வசிக்கிறார்கள். இன்று அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. என்ன மாதிரியான போராட்டம்? அனைவரும் ஒன்று கூடி அந்த சென்னை குடிநீர் மற்றும் கழிவுநீர் வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு இதை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இதனால் அங்கே ஒரு பரபரப்பான சூழல். அதிகாரிகள் எவ்வளவோ சொல்லியும் கூட தீபாவளி பண்டிகை வருகிறது, ஆனால் நாங்கள் மட்டும் இந்த அசுத்தத்தில் வாழ வேண்டுமா என்று மக்கள் எல்லாம் புகார் அளித்தாலும் கூட அதிகாரிகள் தற்போது வரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று மக்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. அதிகாரிகள் தற்போது நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள். பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் அங்கு நிலைமை மாறுமா என. விவரங்களுக்கு நன்றி பாரதிராஜா.